السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا. صدق الله العظيم. وقال النبينا رسول الله صلى الله عليه وسلم: كل بني آدم خطاؤون وخير خطائين التوابون، أو كما قال عليه الصلاة والسلام. காடுகளிலும் மேடுகளிலும், பனிபரந்த நாடுகளிலும், பாலைகளிலும் சோலைகளிலும், பனிபரந்த தேசங்கள் எல்லாம் ஆளுகின்ற ஆட்சி செய்கின்ற அகில உலகத்தினுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்விற்கே மாபெரும் புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான புரட்சி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தினுடைய 2வது வார ஜும்ஆவிற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கும் வரவிருக்கும் உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான முஃமினான அல்லாஹ்வுடைய அடியார்கள் மீதும், தாய்மார்கள், சகோதரிகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் எப்பொழுதும் குறையில்லாமல் நிறைவோடு நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக, ரமலானுடைய 2வது பத்திலே 13வது நோன்பிலே 2வது வார ஜும்ஆவிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றான். அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா இந்த சபை அல்லாஹு தாலா ஜும்மாவுடைய தினத்தை அல்லாஹு தாலா சிறப்பாக அல்லாஹ் கேள்வானாகவும், அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா நற்பாக்கியம் பெற்ற நற்பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் எல்லோரையும் அல்லாஹ் கேள்வானாக. அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா இந்த வார ஜும்மானுடைய நாம் மக்ஃபிரத் என்று சொல்லப்படக்கூடிய பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற ஒரு வார்த்தைக்கு உகந்தது போல், ரமதானுடைய மக்ஃபிரத்துடைய நாட்கள் இருக்கும் பொழுது நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். நம்முடைய பாவங்களுக்கு உண்டான பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும். நாம் இறந்துவிட்டு ஜனாசாவினுடைய பொழுது நமக்கு முன்னால் ஜனாசா வைக்கப்படும். நம்முடைய உறவுகள் சொல்லுவார்கள், இன்னாருடைய பாவங்களை அவர் ஏதாவது வாயாலோ அல்லது செயலாலோ ஏதாவது சொல்லியிருந்தால், பேசியிருந்தால் நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னித்து கொள்ளுங்கள் என்று அந்த ஜனாசாவினுடைய உறவுகள் கேட்பார்கள். ஏதாவது கடன் பட்டிருந்தால் அந்த கடனை நாங்கள் பொறுப்பாளியாக இருக்கின்றோம் என்று அந்த உறவுகள் சொல்வார்கள். இது வெறும் வார்த்தை அல்ல, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துகளுக்கு இவ்வாறு சொல்லி இருக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், வாழ்க்கையில நாம் 2 விதமான பாவங்கள் அதிகமாகவே நிகழும். ஒன்று ஹுக்கூக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் தவறுகள் நடக்கும். 2வது ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்யக்கூடிய அதிலே தவறுகள் நடக்கும். தவறுகளை செய்யாத மனிதர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. அதனால் தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறும் பொழுது, குல்லு பனி ஆதம ஹத்தாவுன் ஹைரு ஹத்தாயின் அத்தவாபுன், ஆதமுடைய மக்கள் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஹைரு ஹத்தாயின, அந்த தவறு செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? அத்தவாபுன், பாவம் மீட்சி பெறக்கூடியவர்கள், தன்னுடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அழுது துவா கேட்கக்கூடியவர்கள், பிழை பொறுப்பு தேடக்கூடியவர்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மலர்ந்துள்ளார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முதலில் நாம் ஹுகூகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அந்த உரிமைகள், கடமைகள், நாம் செய்யக்கூடிய அனைத்து கடமைகளும் அது அல்லாஹ்வுக்காக. இது அல்லாஹ்வுடைய, அல்லாஹ் லில்லாஹி என்று சொன்னாலும் அது நம்முடைய இம்மை மற்றும் மறுமையினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி. கலிமா சொன்னோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நம்ம கலிமா சொல்லணும்னா அல்லாஹ்வுடைய கசானா குறைஞ்சிருமா? இல்லை. தொழுகணும், கலிமா சொன்ன பிறகு என்ன கடமை ஆகுது? தொழுகை கடமையாகின்றது. தொழுக வேண்டும். தொழுகை இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தாலா அவனுடைய கசானா, மழை எங்காவது இன்னாரு தொழுவில் நான் மழை பொழிய வைக்க மாட்டேன்னு சொல்லுவானா? இல்லை. நோன்பு, ஜக்காத், ஹஜ், இந்த கடமைகள் எல்லாம் அது நம்முடைய கபர்களுக்காகவும் மஹ்ஷர் அந்த கேள்வி கணக்கினுடைய நாட்களிலே, அந்த நாளிலே நாம் பதில் சரியாக சொல்ல வேண்டும் என்பதற்காக நாம் அமல் செய்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இந்த அமல்களிலே குறை ஏற்படுத்தும் பொழுது அதனால் நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் இத்தனை வருடங்கள் தொழுகவில்லை ரப்பே, கலிமா சொன்ன, நான் முஸ்லீமாக என்னுடைய பேரிலே ரேஷன் கார்டில், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் எல்லாத்துலேயும் நான் முஸ்லீம் பேர் இருந்தது, ஆனால் என்னிடத்து தொழுகை இல்லாமல் போச்சு, நான் இனிமேல் நான் தொழுகுவேன் அப்படின்னு இந்த ரமலானுடைய மாதத்திலே நியத்தை வைக்க வேண்டும். முதலிலே நான் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். பொதுவாகவே அல்லாஹ்வுடைய அடியார்கள், மனிதர்கள் நல்லவர்கள், தவறுகள் செய்யக்கூடியவர்கள் மட்டுமல்ல, நல்லவர்களாகவும் அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கின்றான். இயற்கையிலேயே நல்ல எண்ணங்கள் உள்ளத்தில் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். தயால குணங்கள், நல்ல குணங்கள், உயர்ந்த குணங்கள், உயர்ந்த பண்புகளை அல்லாஹு தஆலா இயற்கையிலேயே மனித பண்புகளிலே இருக்கிறது. அதன் பிறகுதான் குணங்கள் மாறும். ஏதாவது யார் கூடாவது சேரும் பொழுது, யார் கூடையாவது பழகும் பொழுது குணங்கள் மாறும். அப்ப நாம் யாரோடு இருக்கின்றோமோ அந்த குணங்கள் வரும். எனவே அல்லாஹ்வுடைய கடமைகளை நாம் சரிவரை நிறைவேற்றியிருக்கின்றேனா என்று நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எவ்வாறு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்? நம்முடைய அமல்கள் என்ன செய்திருக்கின்றோம் என்பது நமக்குத்தான் தெரியும். வேற யாருக்காவது தெரியுமா? என்ன தொழுது இருக்கின்றோம், எவ்வளவு அமல்கள் செய்திருக்கின்றோம், அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றதா, என் ரப்போடு நான் அந்த தொழுகையில கவனம் செலுத்தியிருக்கின்றேனா, நான் என்னுடைய நோன்புகளை நான் சரியாக வைத்திருக்கின்றேனா, என் ரப்புக்கு எனக்கு மத்தியில் உண்டான இந்த நோன்பு இது நான் சரியான முறையில் கடைபிடித்து வந்திருக்கின்றேனா, எத்தனை நோன்புகள் நான் விட்டிருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில என்றெல்லாம் நாம் நம்முடைய சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். மரணத்திற்கு முன்பு, மௌத்துக்கு முன்பு என்ன செய்ய வேண்டும்? சரி செய்து கொள்ள வேண்டும். ஜக்காத்து நான் கொடுத்திருக்கின்றேனா, எவ்வளவு கொடுத்திருக்கின்றேன், எவ்வளவு என் ரப்பை நான் ஏமாத்திருக்கின்றேன், என்னை நான் ஏமாத்திருக்கின்றேனா என்பதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? மீளாய்வு செய்யக்கூடிய கட்டத்திலே நாம் இருக்கின்றோம். நான் ஹஜ்ஜியினுடைய கடமைகளே, என் ரப்பினுடைய அந்த கடமைகளை நான் எப்பொழுது செய்வேன் என்று நான் எதிர்பார்க்க வேண்டும். செய்யவில்லை என்று சொன்னால் அதனுடைய கடமைகளுக்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நாம் இந்த 5 கடமைகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் வருகின்றார், யார் ரசூலல்லாஹ் கலிமா சொல்லியாச்சு, முஸ்லீம் ஆகிட்டேன், எனக்கு என்ன கடமை சொல்றாங்க? கலிமா சொன்ன பேர் கலிமா தொழுக வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், உனக்கு வசதி இருந்தால் ஜக்காத்து கொடு, உனக்கு வாய்ப்பு இருந்தால் உடல் ஆரோக்கியமும் பணபலமும் இருந்தால் உனக்கு ஹஜ்ஜி கடமை. யார் ரசூலல்லாஹ் இதிலே நான் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்லிவிட்டு செல்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சொர்க்கவாதியை பார்க்க வேண்டும் சொன்னால் அவரை பார்த்து கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய அமல்களை நாம் சரியான முறையில் செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அது நம்முடைய ஆன்மாவிற்கு செய்யக்கூடிய அமல். உணவு சாப்பிடுகின்றோம், அது உடலுக்கு.
உணவு சாப்பிட்டாதான் நம்முடைய முதுகெலும்பு அது உறுதியாக இருக்கும், அது கொஞ்சம் பலமாக இருக்கும், நம்முடைய சிந்தனையும் சரியாக இருக்கும், நம்முடைய கை கால் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். உணவு சாப்பிடவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும்? பலகீனம் ஏற்படும். நம்முடைய பலகீனத்தை அது உணரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதுபோல நம்முடைய அமல்களுடைய விஷயத்தில் நம்முடைய ஆன்மாக்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த நன்மைகள் அது உயிரோட்டமாக இருக்க வேண்டும். அந்த அமலின் மூலமாக நம்முடைய ஈமான் அது பிரகாசமாக இருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மன் ஸாம ஃபீ ரமலான ஈமானஹு வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி. யார் ரமலானுடைய காலத்திலே ஈமானோடும் முழு நம்பிக்கையோடும் கணக்கோடு என்ன செய்கின்றாரோ, நோன்பு வைக்கிறார்களோ, அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. இன்னொரு ஹதீஸில் வருகின்றது, மன் காம ஃபீ ரமலான, ரமலானுடைய காலகட்டத்திலே இரவுகளில் அதிகமாக யார் நின்று வணங்குவாரோ, எப்படி? ஈமானன், முதலில் நம்பிக்கை வேண்டும். இந்த அமலை கொண்டு என் ரப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை வேண்டும். இந்த அமலை கொண்டு என் ரப்பு என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு ஈமான் வேண்டும், ஒரு இஹ்திசாப் வேண்டும். அந்த இரண்டும் இருந்தால் மட்டுமே நம்முடைய அமல்கள் அது மக்பூலியத்தாக இருக்கும். ஹஜ்ஜிக்கு போறோம் சொன்னா அது ஆத்மாத்மா ஒரு உயிரோட்டமாக செய்யும் பொழுதுதான் அந்த அமல்கள் அது மிகப்பெரிய ஒரு நம்முடைய மறுமையினுடைய இம்மைக்கும் மறுமைக்கும் நம்முடைய ஹஜ்ஜினுடைய கடமைகளுக்கு பின்னால் அது ஒரு உயிரோட்டமாக இருக்கும். ஏனோதான செய்தோம் சொன்னா பெருசாக நம்முடைய ஹஜ்ஜினுடைய கடமைகளுக்கு பின்னால் நல்ல அமல்கள் இருக்காது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய கடமைகளிலே நாம் சரிவர செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாக்கப்படும். செய்தால் என்னென்னலாம் நன்மைகள் இருக்கின்றது, ஏராளமான நன்மைகள் அல்லாஹு தஆலா தருகின்றான். அடுத்ததாக ஹுகூகுல் இபாத், அடியார்களுக்கு செய்யக்கூடிய குறைகள். இன்றைக்கு நாம் முதலிலே அல்லாஹு தஆலா சூரா பனி இஸ்ராயீலில் கூறுகின்றான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா என்று சொல்லிவிட்டு, இம்மா யபுலகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃப். அல்லாஹு தஆலா வணக்கங்களில் அல்லாஹ்வுடைய கடமைகள் கலா என்று சொல்கின்றான், தீர்ப்பு வழங்கி விட்டான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா வபில் வாலிதைனி இஹ்சானா, படைத்தவனுக்கு அடுத்தபடியாக பெற்றோர்களுக்கு உபகாரமாக இருக்க வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும், உபத்திரவு செய்யக்கூடாது. நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய பெற்றோர்களுக்கு, நம்முடைய தாய் தந்தைகளுக்கு, அத்தா அம்மாக்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகள் ஏராளமாக இருக்கிறது. அவர்களிடத்தில் உபகாரமாக நடக்க வேண்டும், அவர்களுக்கு உபத்திரம் செய்யக்கூடாது, அவர்களை தொல்லைப்படுத்தக்கூடாது, அவர்களை மனது துன்புற போல நம்முடைய செயலோ சொல்லோ இருக்கக்கூடாது. இம்மா யபுலகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃப். அல்லாஹு தஆலா மனிதர்களிலே பெற்றோர்களுக்கு முதல் மரியாதை, அந்த கடமைகளிலே அவர்களுக்கு செய்யக்கூடியதிலே சொல்லவாத ஒரு வார்த்தை இருக்கின்றது, சீ என்ற வார்த்தை கூட சொல்லக்கூடாது. பெற்றோர்களை பார்த்து அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. நம்முடைய பெற்றோர்கள் நாம் ஏதாவது தவறு செய்து விட்டோம் சொன்னால் அது அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகும். அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் அல்லவா, ரிலல் ரப்பி வரிலல் வாலிதி வ சுஹ்து ரப்பி வ சுஹ்துல் வாலிதி. தந்தையினுடைய பொருத்தம் அல்லாஹ்வுடைய பொருத்தம். தந்தை பொருந்தி கொண்டால் தான் அல்லாஹ் பொருந்தி கொள்வான். தந்தை மகன் மீது கோபப்பட்டு விட்டான்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு அவர் ஆளாகி விடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயினுடைய சிறப்புகளை பற்றி ஏராளமாக சொன்னார்கள் அல்லவா. தாயினுடைய காலடியிலே சொர்க்கம் இருக்கிறது என்ற வார்த்தை, அந்த நாம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் சொன்னால் தாயினுடைய பணிவிடை செய்ய வேண்டும். அந்த பணிவிடை எவ்வாறு செய்வது? ஒன்று நாம் செய்வது, அல்லது நம்முடைய மனைவியின் மூலமாக செய்ய வைப்பது. பொதுவாகவே இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கலாம், தாய் தந்தைகளுக்கு பணிவிடை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உலகத்திலே மாறிவிடுகின்றது. தன் குடும்பம், தன் கணவர் அது மட்டும் இருந்தால் போதும் என்ற ஒரு குறுகிய மனநொலி இன்றைய உலகத்திலே பார்க்கப்படுகின்றது. பெற்றோர்கள் அவர்கள் தனியாக இருக்கின்றார்கள், அவர்கள் தனியாக சமைத்து சாப்பிடக்கூடிய வயதான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு பல்வேறு பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். பிள்ளைகளுடைய அரவணைப்பு இல்லாமல், மருமகளுடைய அரவணைப்பு இல்லாமல் வாழக்கூடிய காலகட்டம் இன்றைக்கு மோசமாக இருக்கின்றது. நல்ல பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற மார்க்கம் சொல்லுகின்றது. அதனால் தான் தீன் உள்ள பெண், ஒரு மார்க்கப்பட்டு உள்ள பெண் என்று சொன்னால் அந்த உணர்வுகள் அவர்களுக்கு இருக்கும். செல்வத்தை கொண்டோ பரம்பரை கொண்டோ வராது, தீனை கொண்டு தான் வரும் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள்வாக்கு கூறியுள்ளார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே,
அடுத்ததாக நம்முடைய சகோதரர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள், நம்முடைய உறவுகள், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய அக்கம் பக்கத்தினுடைய உறவுகள், நம்முடைய ஜார் என்று சொல்லப்படக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர்கள், இவர்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய கடமைகள் என்று இருக்கின்றது. இவர்களிலே நாம் ஏதாவது நம்முடைய வார்த்தைகள் விட்டிருந்தாலோ அல்லது செயல்களால் ஏதாவது தவறு நடந்திருந்தால் நாம் மரணத்திற்கு முன்பதாகவே மன்னிப்பு கேட்க வேண்டும். நம்முடைய ஜனாசாவின் பொழுது மன்னிப்பு கேட்கப்படும், அது வேற. ஆனால் நம்முடைய மௌத்துக்கு முன்பதாகவே அல்லாஹ்விடத்திலும் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், மனிதரிடத்திலும் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். பொதுவாகவே அடுத்ததாக யாரிடத்திலும் பேசாமல் இருக்கக்கூடாது. 3 நாளுக்கு மேலாக யாருடைய உறவு முறித்து வாழக்கூடாது. மூமினுக்கு அழகல்ல. எதை என்ன கொண்டு வந்தோம், ஏதாவது வாழ்ந்துட்டு எடுத்துட்டு போவோமா? எதுவும் இல்லை. நம்முடைய பகைமை எல்லாம் சொத்து தான், பணம் தான். எல்லா மக்களுடைய குரோதம் பேசாமல் இருப்பது எல்லாம் இந்த பணம் தான். ஆனால் இது நம்முடைய மறுமை, அது நம்முடைய உறவுகள் பிரித்ததன் காரணமாக எவ்வளவு பெரிய பாவத்திற்கு ஆளாக்கப்படுகின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சில்மன் கதாக்க வஅஃபு அம்மன் ஸலமக வஅஹ்சின் மன் அஸா இலைக. சில்மன் கதாக்க, உன்னை துண்டித்து வாழ்வரோடு நீ சேர்ந்து வாழ். வஅஃபு அம்மன் ஸலமக, உனக்கு அநீதம் இழைத்தவரை நீ மன்னித்து விடு. வஅஹ்சின் மன் அஸா இலைக, உனக்கு தீங்கு செய்பவருக்கு நீ உபகாரம் செய். இன்றைக்கு நம்ம எல்லாம் உறவு துண்டித்து வாழக்கூடியவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். அவர் வந்து பேசினா நான் பேசுவேன், அவர் சலாம் சொன்னா நான் சலாம் சொல்லுவேன், அவர் பத்திரிக்கை வச்சா நான் பத்திரிக்கை வைப்பேன், அவர் வீடு தேடி வந்தா நான் வீடு தேடி போவேன். இப்படி ஒரு முஸ்லிமுடைய எண்ணம் அழகற்றது. இப்படி இருப்பது அழகற்றது. ஒரு மூமின் எவ்வாறு இருக்க வேண்டும்? அவர்தான் போய் பேச வேண்டும். சலாமிலே முந்தி கொள்பவர் தான் சிறந்தவராக இருக்கின்றார். அவர் என்கிட்ட பேசிட்டோம் பார்க்கணும், அவன் தானே தப்பு செஞ்சான், நானா தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நாம் போகக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் சலாமிலே முந்தி கொள்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய நன்மைகளை அதிகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் அதிகமாக அல்லாஹு தஆலா அவர்களை ஆக்குகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவு சேர்ந்து வாழ்வது என்று சொன்னால் என்ன? உறவு வந்து சேரும் பொழுது சேர்ந்து வாழ்வதல்ல, பிரிந்த உறவு நம்மை விட்டும் பிரிய வேண்டும் நினைக்கின்றார்கள், நம்முடைய உறவு வேண்டாம் என்று நினைக்கின்றார்கள் சொன்னால் அவரோடு சேர்ந்து வாடுவது. சொல்லுவார்கள், நான் வந்து அவர்கள் பணக்காரக்காங்க என்கிட்ட பேசுறதுல அப்படின்னு அவர் நினைப்பாரு. இவரு கொஞ்சம் ஏழையா இருக்கனால நான் அவர் கண்டுக்கிறதுல. இப்ப 2 பேர்ட்டையும் குறை இருக்கும். 2 பேர்ட்டையும் என்ன செய்யும்? அந்த குறைகள் இருக்கும். குறைகள் யாராவது ஒரு ஆள் யாராவது ஒரு அடியார் சேர்ந்து வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக இருவர்களும் ஆகின்றார்கள். அதில் யார் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மைகள் கூடுதலாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாது. அந்த இருவரில் யாராவது ஒருவர் பகைமையின் காரணமாக பேசாமல் இருந்து மௌத்தாகிவிட்டாங்க சொன்னால் அவர்களுக்கு தண்டனை, இன்னும் சொல்லப்போன ஹதீஸிலே நரகம் என்று வருகின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு ஒரு பக்கபலமாக இருக்க வேண்டும். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை, அது அல்லாஹ்வுடைய சகோதரத்துவம். அது அண்ணனாக இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், வேறு எந்த உறவாக இருந்தாலும் சரி, அந்த உறவுகளோடு நாம் எப்பொழுதும் அரவணைப்போடு இருக்க வேண்டும். அவர்கள் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றார்கள்? நம்மால் முடிந்தால் செய்ய வேண்டும், இல்லை என்று சொன்ன நல்ல வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்லவா, பணம் இருந்தால் பணம் கொடுங்கள், உங்களுக்கு உதவி செய்ய முடிந்தால் உதவி செய்யுங்கள், இல்லை என்று சொன்னால் நல்ல வார்த்தைகள். அது சதகத்து அல் கலாம், அந்த நல்ல வார்த்தைகள் தான் அது சதகா என்று சொல்கின்றார்கள். நல்ல வார்த்தை பேசுவது, அவர்களிடத்தில் அரவணைப்பாக இருப்பது, உங்களுக்கு நான் இருக்கின்றேன் என்ற வார்த்தை சொல்வது, ஒரு மனிதருக்கு உதவி செய்வது. 2வது அடுத்தது, கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம், அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் இடத்துல கேளு, அல்லாஹ் கொடுப்பான் என்ற வார்த்தையை சொல்லுவது நம்ம இடத்துல கொடுப்ப. 2வது அடுத்த கட்டம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயம் வரும் பொழுது, எதிரியுடைய பயம், அந்த நேரத்திலே லா தஹஸன் இன்னல்லாஹ் மானா, கவலைப்படாது, நம்மோடு அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹ் இருக்கின்றான் என்ற வார்த்தை ஒரு அடியார் சொல்லும் பொழுது, ஒரு உறவு சொல்லும் பொழுது, அந்த உறவுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கிறது. அந்த உறவு தோண்டு போய் கொண்டு இருக்கும் பொழுது, நோய்வாய் பட்டு கொண்டு இருக்கும் பொழுது கவலைப்படாதீங்க, நலன் விசாரிப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடியார்கள் இன்னொரு அடியாருக்கு செய்யக்கூடிய கடமைகளிலே சலாம் சொன்னால் பதில் சொல்லணும். அதான் இன்னைக்கு நிறைய நம்ம
மனசுக்குள்ள வாய் விட்டு சலாம் சொல்லணும். வலைக்கும் சலாம் என்ற வார்த்தை சொல்லணும். சலாம் சொல்வது சுன்னத்து, சலாமுக்கு பதில் சொல்வது வாஜிபு. சலாமுக்கு பதில் சொல்வது என்னது? வாஜிபு. அவர் நோய்வாய்ப்பட்டால் நலன் விசாரிக்கணும். உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னா அவரை போய் நலன் விசாரிக்கணும். அவருக்காக துவா செய்யணும். லபாஸ துஹூர் இன்ஷா அல்லாஹ் அஸ்அலுல்லாஹல் அஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் என்ற துவாவை ஓத வேண்டும். அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். சுகரா, இந்த நோயை குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. பரவாயில்ல, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு சொல்லணும். வேற எந்த பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருக்கட்டும், கவலைப்படாதீங்க, அதான் சரியாயிருங்க, மனதைரியமா இருங்க, அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹ் இருக்கின்றான் என்ற ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அவருடைய உள்ளம் தோண்டு கொண்டு இருக்கக்கூடிய அவருடைய மனோநிலை மிகப்பெரிய ஒரு பலம் கொடுத்ததை போன்று இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அவர் இறந்து விட்டார், அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள வேண்டும். அவர் தீதார் செய்ய, அவரை பார்க்க வேண்டும், அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள வேண்டும். அவர் விருந்தோம்பல் அழைத்தால் அவருடைய விருந்தோம்பலில் கலந்து கொள்ள வேண்டும். எப்படி அழைத்தாலும் சரி, அவர் அழைத்தாலும் சரி, கடிதம் மூலமா வந்தாலும் சரி, போன் மூலமா வந்தாலும் சரி, அவருடைய உறவுகள் யார் வந்தாலும் சரி, அவர் வரல நான் ஏன் போகணும் அப்படி இருக்கக்கூடாது. கல்யாணக்காரன் வரல நான் எப்படி போறது, மகன் மூலமா சொல்லியிருப்பாங்க. எப்படி அழைப்புகள் வந்தாலும் சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு எப்படி வருது சொல்ல, எப்படி வந்தாலும் கலந்துக்க சொன்னாங்க. இப்படி வந்தாதான் கலந்துக்க சொன்னாங்களா ஹதீஸ்ல? தந்தை வந்து சொல்ல மகனுக்கு கல்யாணம், அவங்க அத்தா சொல்லல, அவன் பார்க்கறான், ஒரு வார்த்தை கூட கல்யாணம் இருக்கு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைக்க கூடாது, பேசக்கூடாது. அதெல்லாம் மூமினுக்கு அழகல்ல, ஒரு முஸ்லீமுக்கு அழகான வார்த்தை அல்ல, நல்ல குணங்கள் கிடையாது. அது நமக்கு அழைப்பு வந்துருச்சா நாம் கலந்து கொள்ள வேண்டும். அந்த விருந்தோம்பல், கல்யாணம், எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி கலந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தும்பினால் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் இரஹமுக்குல்லாஹ் சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் நாம் என்ன சொல்லணும், அதுக்கு பதில் சொல்லணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்யக்கூடிய கடமைகள். அவருக்கு ஒரு ஆபத்து வந்து விட்டால், ஒரு பிரச்சனை வந்து விட்டால், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு தோழர் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஏத்திகாஃபிலே இருக்கின்றார்கள், பள்ளிவாசலே ஏத்திகாஃப் இருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மகரிபிலிருந்து ஏத்திகாஃப் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு தோழர் இருக்கின்றார். அப்பொழுது ஒருவர் ஏதோ ஒரு கஷ்டத்தின் காரணமாக அழைக்கப்படுகின்றது. உடனே வேகமாக ஓடுகின்றார், அந்த நபருக்கு உதவி செய்வதற்காக ஓடுகின்றார். அருகில் இருந்தவர் சொல்கின்றார்கள், நீங்கள் ஏத்திகாஃபில் இருக்கிறீங்க, ஏங்க போறீங்கன்னு சொன்ன. அப்ப ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய இறை தூதருடைய கபர் இங்கே தான் இருக்கின்றது, அவருக்கு சொன்ன வார்த்தை அது அழியாமல் இருக்கின்றது. யார் ஒருவர் ஒரு மூமினுக்கு பொருளால், உடலால், உயிரால் உதவி செய்வார்களோ அல்லாஹு தஆலா அவர் 10 ஆண்டு ஏத்திகாஃப் இருந்த நன்மைகள் அல்லாஹ் தருகின்றான். அல்லாஹு அக்பர். 10 ஆண்டு, ஒரு ஆண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, 10 ஆண்டு ஏத்திகாஃப் இருந்த நன்மைகள் அல்லாஹ் தருகின்றான். ஒருவருக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போனோம், ஒரு வண்டி ஹெல்ப் பண்ணோம், அல்லது ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்தோம், அல்லது ஒரு ஆறுதலான வார்த்தை சொன்னோம், எது செய்தாலும் சரி, ஏதாவது ஒரு ரீதியில செய்தாலும் அல்லாஹு தஆலா இந்த ஏத்திகாஃப் இருந்த நன்மைகள் அல்லாஹு தஆலா தருவதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் இருக்கிறது. எனவே அதற்காக வேண்டி நான் சொன்னேன், ஆல்ரெடி அவர்கள் ஏத்திகாஃபில் இருந்தார்கள். இன்னொரு நன்மை, ஒருவர் ஆபத்தில் இருக்கும் பொழுது அந்த ஆபத்தில் இருப்பவருக்கு உதவி செய்வது. பள்ளிவாசல் நாம் தொழுகைக்கு வருகின்றோம், கடமை கரெக்டா ஜும்மானாலோ அல்லது ஏதாவது பரலான தொழுகையோ கரெக்டா அந்த நேரம் வந்து விட்டது, ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப சீரியஸாக இருக்கின்றார் அல்லது அடிபட்டு கிடைக்கின்றார், அவருக்கு உதவி செய்வது சிறந்ததா தொழுகைக்கு வருவது சிறந்தா சொன்னால் அவருக்கு உதவி செய்வதுதான் சிறந்தது என்பதை மார்க்கம் சொல்லி காட்டியிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஓமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ் ஜமீஆ, யார் ஒருவர் ஒரு உயிரை வாழ வைப்பாரோ அவர் ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தையே வாழ வைத்ததனுடைய நன்மைகள் பெறுவார் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் வாழும் பொழுது நன்மைகளோடு வாழ்ந்து இந்த ரமலானுடைய நன்மைகளை அடைந்து பாவ மன்னிப்பை முழுமையை பெற்ற நல்லோர்களாக, மௌத்துக்கு முன்னால் பாவ மன்னிப்பு பெறக்கூடிய நன்மக்களாக, நற்பாக்கியம் பெற்ற நல்லோர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமுக்கு நற்பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.